பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அத்தனை பெருமை மிக்க புதன்கிழமைகளில் புதன் ஓரைகளில் வீட்டில் விளக்கேற்றி புத பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். புத பகவானின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் புத பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும், தொழிலில் வளர்ச்சி அடையலாம் மற்றும் பொருளாதாரத்தில் வளம் பெறலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். விநாயக பெருமானை வழிபட சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றது புதன்கிழமை. விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் என புராணங்கள் கூறுகின்றன. பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமாளை உருவாக்கிய நாள் புதன்கிழமை என்றும் ஒரு கதை உண்டு. புதன்கிழமை அன்று விநாயகரை வழிபடுவது சிறப்பு. தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுபட புதன்கிழமை அன்று கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றவும், காலையில் பசுவிற்கு பச்சை பயிறு கொடுக்கவும். இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தின் அசுப பலன்கள் நீங்கும். அதே நேரத்தில் மன அமைதியும் உற்சாகமும் கிடைக்கும். 1.5 கிலோகிராம் பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை வேளையில் பசுவிற்கு உணவாக கொடுக்கவும். இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன்கிழமை மிகவும் அனுகூலமான சிறப்பான நாள். பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை அன்று பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். நல்ல ஆரோக்கியத்திற்காக புதன்கிழமை அன்று திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்கள். தானமாக வழங்கும் துணியின் நிறம் பச்சையாக இருக்க வேண்டும். இது தவிர முளைக்கட்டிய பயிர், பச்சை பயிரையும் தானமாக செய்ய வேண்டும். ராகு காலத்தில் தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.